தளபதி விஜய் இப்ப தலைவர் விஜயா மாறியாச்சு. தளபதி விஜய் மக்கள் இயக்கம் இப்ப தமிழக வெற்றி கழகம் கட்சியா மாறியாச்சு. எஸ், தளபதி விஜய் அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டாரு. ரீசெண்டா தளபதி விஜய் ரசிகர்களோட எடுத்துக்கிற அந்த செல்ஃபி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. டெய்லி ரசிகர்களை சந்திக்கிறார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. சோ இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டர் 3 படத்தோட ஷூட்டிங் நெய்வேலியில நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ரைட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அங்கிருந்து அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. திரும்ப ஷூட்டிங்க்கு போன தளபதி விஜய்க்கு அங்க இருந்த மக்கள் கொடுத்த ஆதரவும் அன்பும், அந்த கூட்டம் எவ்வளவு கூடுனுச்சு அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு வேன்ல ஏறி நின்று எல்லா ரசிகர்களுக்கும் கை காமிச்சு முத்தம் கொடுத்து எல்லார் கூடயும் சேர்ந்து ஒரு செல்ஃபி ஒன்னு எடுத்துக்கிட்டு அவரோட சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் நடந்த வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்லயும் அதே மாதிரி தளபதி விஜய் ஒரு செல்ஃபி ஒன்னு எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ரசிகர்களை எங்க சந்திச்சாலுமே கூட இந்த மாஸ்டர் 3 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த மாதிரியே ஒரு வேன் மேல ஏறி நின்று ரசிகர்களுக்கு கையசைச்சு அவங்களுக்கு முத்தம் கொடுத்து ரஞ்சிதமே ஸ்டைல்ல அந்த ரசிகர்களுக்கு தன்னோட அன்பை வெளிப்படுத்திடுறாரு. அதே மாதிரி ஒரு செல்ஃபியும் எடுத்துறாரு. அதுவும் இப்ப தளபதி விஜய் தலைவர் விஜயா மாறினதுக்கு அப்புறமா, கட்சி அறிவிச்சதுக்கு அப்புறமா அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதி விஜய் பார்க்கிறதுக்கு வழக்கத்தை விட ஏகப்பட்ட கூட்டம் கூடியது. பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்கிற தி கோட், அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கற வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கிற திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதி விஜய் பார்க்கிறதுக்காகவே தினமும் அவ்வளவு மக்கள் கூடிறாங்களாமா. தளபதி விஜயும் கூடுற மக்களை ஏமாத்த கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங் நடுவுல பிரேக் எடுத்துக்கிட்டு அந்த வேன் மேல ஏறி நின்று தன்னை தேடி வந்த ரசிகர்களுக்கு தன்னோட அன்பை வெளிப்படுத்துறாரு. ரீசெண்டா நிறைய வீடியோஸ் அங்க எடுக்கப்பட்டு வெளியாகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ, ஒவ்வொரு செல்ஃபியும் வெளியாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு செல்ஃபியும் சோஷியல் மீடியாவை வைரலாக்கி தொடர்ந்து தளபதி விஜயையும் அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தையும் டாப் ட்ரெண்டிங்லேயே வச்சிட்டு இருக்கு. தளபதி விஜய் இந்த மாதிரி ரசிகர்களை சந்திக்கிறதோ அந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறதோ சாதாரண விஷயம் தான். இப்ப ஆனா ஏன் அடிக்கடி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தன்னுடைய தளபதி மக்கள் இயக்கத்தை அவர் கட்சியா மாத்திட்டாரு. சோ தன்னோட பலம் என்ன அப்படின்றத மத்தவங்களுக்கு காட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவருக்கும் அவரோட கட்சிக்கும் இப்ப இருந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ரீசெண்டா அதிகமா ரசிகர்களை சந்திக்கிறாரு. அதுவும் முக்கியமா இப்ப ரசிகர்கள் கூட சொல்ல முடியாது, தொண்டர்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவருக்காக அவ்வளவு ஒரு கூட்டம் கூடுது. இன்னும் 2 வருஷத்துல 2026ல சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறதா சொல்லியிருக்காரு. சோ அதற்கான வேலைகளை இப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அவர் தேடி வர மக்களை ஏமாத்தாம அவர் அவங்களை நின்று பாக்குறதா இருக்கட்டும், அவங்க போடுற மாலையை எடுத்து கழுத்துல போட்டுக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னும் மக்களுக்கு நெருக்கமான ஒருத்தரா, இன்னும் மக்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கிற ஒருத்தரா தான் தன்னை இந்த விஷயத்தின் மூலமா அடையாளப்படுத்திக்கிறார் தளபதி விஜய். அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, அவர் எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். சோ அதனாலேயே இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால பயங்கர வைரலா இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம டோஸ் ஹை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங் நினைத்துருங்க.